தாவேகா குதிரை பேரம் நடத்தினதா சொல்றீங்க. திமுகவும் அதிமுகவும் யானை பேரம் நடத்துனாங்கன்னு அமைச்சர் ஆதவர்ஜுனா சொல்றாரு. நிரூபிக்க முடியுமா? நாங்கள் சொல்கிறோம் எம்ஆர்சி நகருக்கு வந்தார் முதலமைச்சர்னு நிரூபிக்கிறோம். நீங்கள் சொல்கிறத நிரூபிங்க, சொல்லுங்கள் பார்க்கலாம். யாரோ 2 பேரும் பேசிட்டு போகிறத வந்து நீங்கள் பேசக்கூடாது, தப்பு அது. அதுவும் ஆதவ அர்ஜுனாவுக்கு பேசுகிறதுக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா அவர் இல்லாத கட்சியை பாய்க்கு கிடையாது. எல்லாம் ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு வந்துட்டார். இப்போ கடைசியாக தாவேகாவையும் முடிச்சிடுவார். அவர் பேசக்கூடாது. திமுக அதிமுக கூட்டணி என்னதான் சார் நடந்துச்சு? தவறான செய்தி, தவறான தகவல். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரும் சொன்ன விஷயம் சொன்னாங்க, பேசினாங்க, எங்களுக்கு விருப்பம் இல்லை, எங்களுக்கு உடன்பாடு இல்லை, எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் வெளியில் வந்துட்டோம், நாங்கள் இதை பற்றி பேசவே இல்லைன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே தவறான செய்தியா? அதாவது சார், உங்களை மாதிரி உள்ளவங்க பேசுகிற செய்திக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பேற்க முடியாது. அதுக்கான தகவலும் சொல்ல அதுக்காக பேசவும் முடியாது. இது வெளி வட்டாரத்தில் யாரோ பேசியிருப்பாங்க, யாரோ அது எங்களுக்கும் அதுக்கு கட்சிக்கும் எடப்பாடியார் கலைஞருக்கு வந்து நினைவிடத்துக்கு இடம் கேட்டாங்க, சமாதிக்கு இடம் கேட்டாங்க. நீங்கள் தானே அம்மாவுக்கு இடம் கொடுக்கல, நீங்கள் தானே கோர்ட்டுக்கு போயிருக்கிறீங்க, நான் எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லி கொடுக்கல. அப்படிப்பட்டவர் எடப்பாடியார். அவர் எப்படி உறவு வச்சுவார்? இல்லை, எல்லாத்துக்கும் அதான் டவுட் வந்துச்சு. தவறு. அப்படிப்பட்ட எடப்பாடியார் உங்களை மாதிரி உள்ளவர்கள் பேசுகிற பேச்சு அது, எங்களை மாதிரி உள்ளவங்க பேசுகிற பேச்சு இல்லை. வெளியில் இப்போ தான் நீங்கள் வந்து யூடியூப்பு அது இதுன்னு சொல்லி எல்லாம் நீங்களே கற்பனையாக பேசிக்கிறீங்க, நீங்களே பண்ணுறீங்கல்ல.